வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சோயா கீமா மசாலா. இந்த சோயா கீமா மசாலா நிறைய பேர் வந்து சிக்கன் கீமா மசாலா அப்படிலாம் மட்டன் கீமா மசாலா சாப்பிட்ருப்பீங்க. வெஜிடேரியன் என்னோட வீட்டில் நானும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த சோயா கீமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேசிக்காக இருக்க வெஜிடபிள்ஸ், அதாவது வெங்காயம், தக்காளி, இந்த பவுடர் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சோயாவை நல்லா ஊற வச்சு நல்லா மின்ஸ் பண்ணிவிட்டு அதோட போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான டெக்ஸ்டரில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ரொட்டி, சப்பாத்தி, ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ரைஸோடு சாப்பிடும்போது கொஞ்சம் கிள்ளி போட்ட சாம்பார் அதோட தொட்டு சாப்பிட்லாம். அப்படின்னா நீங்கள் சாண்ட்விச் ஸ்டஃபிங்காக வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பல வகையான ப்ரிப்பரேஷன் நீங்கள் கண்டிப்பாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த சோயா கீமா எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சோயா 100 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சோயாவை தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி தான் இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சோயா நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல குவாலிட்டி சோயா வாங்க. இன்றைக்கி வந்து இந்த சோயா பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாவு மிக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நல்ல குவாலிட்டி, நல்ல பிராண்டாக பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோயாவை தண்ணியில் ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். நான் பச்சை தண்ணி தான் போட்டிருக்கேன். சுடு தண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிடலாம் இந்த ப்ரிப்பரேஷனை. அதாவது ஊற வைக்கிற டைமிங் ஒரு 1/2 மணி நேரம் சேவ் ஆகும் சொல்கிறேன். இப்போது இந்த 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோயாவை கையில் எடுத்து நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா புளிஞ்சால் தான் உங்களுக்கு மிக்சியில் பிளெண்ட் பண்ண முடியும். அப்படி கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அந்த தண்ணியை நல்லா புளிஞ்சு முடித்த பிறகு டைரெக்டாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பொடிசாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா கீமா ரெடியாக இருக்கும். அதாவது சோயா கீமா ரெடியாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த கீமா ரெடி பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா ரெடி பண்ண போகிறோம். சில பேர் வந்து இந்த சோயா வந்து அதிகமாக போட்டுருவாங்க, மசாலா கம்மியாகிடும். ஸோ அதனால் தெளிவான குவான்டிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மசாலா எந்த அளவுக்கு வேணும், சோயா எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மஞ்சளில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கி முடித்த பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ என்னன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். இஞ்சும் பூண்டும் ஒரே சமமான அளவில் அரைச்சி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தக்காளி குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். அதாவது பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். இந்த தக்காளியை போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் இந்த பவுடர் மசாலா இப்போ போடலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர்.
சில்லி பவுடர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சவுத் இந்தியன் சில்லி பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம். அது ஏன் கேட்டிங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடரில் கலர் கொடுக்கும், காரத்தோட அளவும் கம்மியாக இருக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் தனியா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். இந்த மசாலா இந்த பச்சை வாசம் நல்லா போகணும். அதுக்கு பிறகு தான் இந்த சோயா கீமா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த மசாலா வெந்து வர டைமில் மேலே அந்த ஆயில் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த மசாலா ஆல்மோஸ்ட் வெந்து ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சோயா கீமா இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். இந்த சோயா கீமா நீங்கள் இதில் போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். நீங்கள் மின்ஸ் தான் சீக்கிரமாக வெந்துடும் சொல்லிட்டு நினைக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் மின்ஸ் போட்டாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம், அப்படி இல்லை இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம். நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடிச்சா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த காரம் தன்மையாக இருக்கும். அப்படின்னா அந்த சோயாவோட டேஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுன்னா அந்த மசாலா தனியாக இருக்கும், அந்த சோயா தனியாக இருக்கும். அதனால தான் நல்லா குக் பண்ண சொல்கிறோம். இப்போ திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, தண்ணி தேவையானது போட்டு நல்லா குக் பண்ணலாம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரைஸு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டஃபிங், நான் சொன்ன மாதிரி இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து ஸ்டஃபிங்காக வைக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணினா அந்த டைமில் ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். இந்த மாதிரிலாம் ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்து போகலாம். இதுக்கப்புறம் நல்லா வெந்து முடித்த பிறகு ஃபைனலாக மிளகுத்தூள், திருப்பியும் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த சோயா கீமா மசாலா ரெடி. எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இந்த சோயா கீமா ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். என்னடா இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம வீட்டில் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸி தான். ஆனால் பக்குவமாக அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிப்பரேஷனில் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். இதே வந்து சில ப்ரிப்பரேஷனில் வெங்காயம் அதிகமாக போடுவாங்க. ஆனால் வெங்காயம் அதிகமாக போட்டால் இந்த கீமா உதிரி ஆகிடும். அதனால தக்காளி அதிகமாக போட்டு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்பைஸியான ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.